Hello guys, welcome to my YouTube channel that is Sara Tutorials. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். இந்த வீடியோவில் நான் பிகாம் 6 செமிஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சாப்டர்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சாப்டர் 1 இருக்கும். சாப்டர் 2 செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ், சாப்டர் 3 ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், சாப்டர் 4 ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ், சாப்டர் 5 போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ பார்ட் 1 வீடியோ, அதாவது கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம மீனிங், எலிமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ், டிஃப்ரென்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோட மீனிங்கையும் எலிமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ், டிஃப்ரென்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்துக்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சாக்ரிஃபைசிங் சம்திங் நவ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெய்னிங் சம்திங் இன் ஃப்யூச்சர். அதாவது இப்போ நம்ம எதுலையாவது முதலீடு பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் நம்ம போட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இன்னும் அதிகமாக இருக்குது. இது 3 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சாக்ரிஃபைசிங் சம்திங் நவ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெய்னிங் சம்திங் இன் ஃப்யூச்சர். இதுதான் இதோட மீனிங்காக இருக்குது. அடுத்தது நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ரிஸ்க், ரிட்டர்ன், டைம், லிக்விடிட்டி. ரிஸ்க், ரிட்டர்ன், டைம், லிக்விடிட்டியாக இருக்குது. ரிட்டர்ன்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஷேர்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். அதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. செகண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கவனிக்கணும், அதாவது அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட் நம்மளுக்கு திருப்பி வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் ரிஸ்க்காக இருக்குது. அடுத்தது டைம். நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம கவனிக்கணுமா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம தப்பான டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரிட்டர்ன் வராது. அதை தான் நம்ம டைம் பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஷேர்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். அதில் லிக்விடிட்டினா நம்ம கேபிட்டலாக போட்டது நம்மளுக்கு கேஷாக கன்வே ஆகி வரும். இதுதான் லிக்விடிட்டி. தேர்ட் கொஷின், இம்பார்ட்டன்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ்: மினிமைசிங் த ரிஸ்க், மேக்ஸிமைசிங் த ரிட்டர்ன், டைம், சேஃப்டி, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், லிக்விடிட்டி, ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசிங் த ரிட்டர்ன். அதாவது நம்மளுக்கு திருப்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு 20,000 ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதை தான் நம்ம மேக்ஸிமைசிங் த ரிட்டர்ன்னு சொல்லுவோம். மினிமைசிங் த ரிஸ்க், அதாவது ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது, இதைத்தான் நம்ம மினிமைசிங் த ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ டைம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பீரியடாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது சேஃப்டி. இப்போ நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? இப்போது சில பேர் வந்துட்டு மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு ஷேர்ஸ், சில பேர் பாண்ட்ஸில், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சிட் ஃபண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதிலெல்லாம் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற பிளேஸில் நம்மளுக்கு சேஃப்டி இருக்கா, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சேஃப்டியாக இருக்கா, நாம் இதை தான் மெயினாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு சேஃப்டியை கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம பார்க்குறது டேக்ஸ் பெனிஃபிட். இப்போ டேக்ஸு, இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா
நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு டேக்ஸ். இதை தான் நம்ம டேக்ஸ் பெனிஃபிட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா நான் ஏற்கனவே உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் நம்மளுக்கு கைக்கு கேஷாக கன்வே ஆகி வர்றதை தான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்காக இருக்கட்டும், இப்போ பேங்க்லேயா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோன்பே, ஜிபே, நம்ம எது பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்குவாங்க நம்ம கேஷ். அதாவது எதுவும் ஃப்ராட் ஆகாத மாதிரி அந்த கேஷ் வந்துட்டு செக்யூராக இருக்கிறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம எந்த பிளேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்துட்டு ஃபைனான்ஷியல் செக்யூர் வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்ததாக 4th கொஷின்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வால்வ்ஸ் நியூ ஓல்ட் அசெட் எய்ம் ஆஃப் earning இன் ஃப்யூச்சர். அதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளுக்கு காசு ரிட்டர்ன் கிடைக்கணும், இன்னும் நம்ம போட்டதை விட அதிகமாக காசு கிடைக்கணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதே நம்ம எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இன்வால்வ்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அசெட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ். இப்போ வந்துட்டு இது ரீசைக்கிள் மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட், இட் இன்வால்வ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் போத் ரியல் அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறது வந்துட்டு ரியல் அசெட்லேயும் நம்ம ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபிக்ஸ்ட் அசெட்லேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இது எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா வெறும் ரியல் அசெட்டில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பாயிண்ட், டு மேக் ஃபைனான்ஷியல் கெயின். அதாவது நம்மளுடைய ஃபைனான்ஷியலாக கெயின் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஃபைனான்ஷியலாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதே நம்ம எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் அ வைடர் கான்செப்ட், இட் இஸ் அ நேரோ கான்செப்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், டெவலப்ட் கண்ட்ரீஸ் யூஸ்வலி மேக் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது டெவலப்ட் கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோம். ஆனால் இது எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நியூ கம்பெனி யூஸ்வலி இன்வெஸ்ட் இன் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது புது கம்பெனிங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம இப்போ ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, இது நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இதுக்கு எக்ஸாம்பிளாகவே மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸு, பாண்ட்ஸ் தான் இருக்கும். இதே எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பார்த்தோம்னா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இந்த மாதிரி அசெட்டு ப்ராப்பர்ட்டிஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு இது இன்னும் ட்ரேடிங்கெல்லாம் கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த 4 கொஷினை தான் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இன்னும் ஃபஸ்ட் சாப்டரோட ரிமைனிங் கான்செப்ட்ஸை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.